நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு அப்படின்ற குறள் விளக்கம் கேட்டிருக்காங்க. இரண்டாவது சிந்தனை, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். நம்மளோட பழக்க வழக்கங்கள், உணவு, உடை இவை எல்லாவற்றிற்கும் ஒரு விதமான தொடர்பு இருக்கிறது. இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் யார் அப்படின்னு ஒரு சிந்தனை. நினைவுகள் என்னை மிகவும் துன்பப்படுத்துகிறது. நினைவுகளிலிருந்து விலகி வாழ்வது எவ்வாறு? கவனம்னு சொல்கிறீங்க. கவனத்தை எப்படி கை கொள்வது? இன்னும் அதை பற்றி அதிகமாக பேசுங்கள் இப்படின்னு சிந்தனைகள் இருக்கு. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. இதோட குறள் விளக்கம், பாதுகாக்க வேண்டிய அரிய இரகசியங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் பிறரிடம் சொல்லிவிடும் அறிவற்றவன் தனக்குத்தானே பெரிய துன்பத்தை தேடிக்கொள்வான். காக்க வேண்டியதை காக்க தவறுவது அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு இந்த குறளுக்கு பொருள் இருக்கு. பாதுகாக்க வேண்டிய அரிய இரகசியங்களை பிறரிடம் சொல்லிவிடும் அறிவற்றவன் தனக்குத்தானே பெரிய துன்பத்தை தேடிக்கொள்வான். இதுதான் இந்த குறளுக்கு விளக்கம். நம்ம எல்லாரும் ரகசியங்களை யாருக்கிட்டனா சொல்லுவோமா அப்படின்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இந்த குறள் எதை சொல்லுது, எதை விவரிக்குது அப்படின்னா, பாதுகாக்க வேண்டிய அரிய ரகசியங்களை அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் யோசனைகள் இருக்குது. யோசனைகள் அறிவின் அடிப்படையில் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதையெல்லாம் ஐம்புலன்களால் ருசித்து தெளிந்து இது சரி இல்லை தவறு அப்படின்னு ஏதோ இந்த உலகத்தை பற்றி அறிந்த விஷயங்களை யோசனைகள் மீது ஓட்டிக்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோசனையாக வந்து ஒவ்வொரு செயலையும் செய்கிறோம். இங்கு பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னென்னா, உங்களுக்குள்ள உணர்வு நிலையில் எழுற உணர்வுகளை தான் பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியம். நீங்கள் உங்கள் உணர்வு நிலையில் எழுகின்ற ரகசியங்களை, உங்களுக்கு உணர்த்தப்படுற விஷயங்களை மனதுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட யோசனைகளால் சிதைச்சிட்டிங்க அப்படின்னா, அவன்தான் அறிவற்றவன். நீங்கள் யாருக்கிட்டையும் உங்களோட ரகசியங்களை சொல்ல வேணாம். உங்களோட மனதிற்கு கொண்டு வந்து உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய யோசனைகளை கொண்டு அதை தீண்டிட்டிங்கனாலே
அது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டும். புரியுதுங்களா? உங்களுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றின் வழியாகவும் நீங்கள் உங்களுடைய மனநிலையை இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியிடுகிறீர்கள். அதனால் நீங்கள் உங்களோட ரகசியத்தை வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மூச்சு காற்றின் வழியாகவே நீங்கள் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்ச வெளியில் தெரிவிக்கிறீர்கள். அதனால் ரகசியம் என்பது உங்களுடைய விருப்பம். அதை உங்களுடைய மனதிற்கு கொண்டு வந்து உங்களுடைய யோசனையின் மீது அமர்ந்து கொண்டு உங்களுடைய யோசனைகளால் அந்த விருப்பத்தை சிதைக்கும் போதெல்லாம் நீங்கள் அறிவற்றவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் காரிய சித்தியை இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு உங்களுடைய ரகசியங்களை தெரிவிக்கிறீர்கள். மனதில் போட்டு ஓட்டுறது தான் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது. புரியுதுங்களா? மனதில் போட்டு உங்களுடைய யோசனைகளை கொண்டு சிதைத்து 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 நீங்கள் வாழும்போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய காரிய சித்தியை இழந்து விடுகிறீர்கள். அதுதான் இந்த குறளோட பொருள். உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்கிறது. அந்த தேவை உங்கள் உணர்வு நிலையில் முதல்ல எழுந்துடும். ஆனால் அதையெல்லாம் நாம் கவனிக்க தவறியவர்களாய் மனம் போன போக்கில், நம்முடைய நினைவுகள் யோசனைகள் போன போக்கில் நாம் இழுத்து செல்லப்படுகிறோம். உங்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கிறதோ அது உங்களுடைய உணர்வு நிலையில் பதிக்கப்பட்டுவிடும். உணர்வு நிலையிலேருந்து ஒரு விஷயம் எழுறதுக்கும் உங்களுடைய யோசனையிலேருந்து ஒரு விஷயம் எழுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது திடீர்னு சில விஷயங்கள் திடீர்னு நீங்கள் யோசிக்காத விஷயங்களெல்லாம் செய்வீங்க. யோசிக்காத விஷயங்களெல்லாம் உங்களுக்குள்ளே திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகிடும். நீங்கள் யோசித்ததில்லை. அது என்னதுன்னு கூட உங்களால் புரிஞ்சிக்க கூட நேரம் இருக்காது. சில விஷயங்களை துல்லியமாக சீக்கிரமாக நீங்கள் செய்திருவீங்க. உணர்வு நிலையிலிருந்து எழும். உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் உங்களுடைய உணர்வு நிலையில் நீங்கள் அதை உணர்ந்தால் அது ரகசியம். உங்களுக்கு மட்டும், உங்களுக்கும் உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மட்டும் அது தெரிஞ்சிச்சுன்னா அது பேர் ரகசியம். அதை மனதில் கொண்டு வந்து உங்களுடைய யோசனைகளை கொண்டு தீண்டி அதை ஓட விட்டு கொண்டு இருக்கும் பொழுது அது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு விடுகிறது. அது நடக்காது. அந்த விஷயம் நீர்த்து போயிடும். உங்களுடைய விருப்பங்கள் என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உணர்வு நிலையில் பதிக்கப்படும் பொழுது அது 100% நடந்தே தீரும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உணர்வு நிலை என்பது நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது கண்டெடுப்பது. இப்போ உணர்வு நிலைன்னா உங்களுக்கு என்னன்னு புரியாது. உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. உணர்வு என்பது உங்களுடைய இருப்பு. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றா இருக்குல்ல, அதுதான் அது. அதில் நீங்கள் அதாவது அது ஆழ்மனம், ஏதோ ஒரு மனம், நம்மளுக்கு நிறைய பெயர்கள் தான் தெரியுமே தவிர அதை பற்றி எதுவும் தெரியாது. நிறைய பெயர்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறதே தவிர அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதை பற்றி நிறைய படிச்சிருப்போம். அதை பற்றியான விஷயங்களை சேகரித்து வச்சுருப்போம். பேச சொன்னால் அதிலேருந்து எடுத்து பேசுவோம். ஆனால் உண்மையாக உங்களோட உணர்வு நிலையை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் உணர்வு நிலையில் பதிக்கும் எல்லாமும் ரகசியமாக மாற்றப்பட்டு அது நடப்பதற்கு எந்தவித செயலும் இல்லாமல் உங்களுக்காக நடந்தே தீரும். புரியுதுங்களா? உணர்வு நிலைனா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களை உற்று நோக்குபவராக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உணர்வுனா என்னன்னு புரியும். உங்களோட சுத்த இருப்பு தான் உங்களோட உணர்வு. புரியுதுங்களா? மற்றபடி உங்களோட யோசனைகள்லாம் உணர்வு கிடையாது. நீங்கள் யோசிக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் உணர்வு நிலை கிடையாது. அதனால் உங்களுடைய உணர்வு நிலையில் நீங்கள் எதையெல்லாம் ரகசியமாக பதுக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது அந்த காரியம் நிகழ்த்துவதற்கு எந்த செயலும் செய்யாமல் அது உங்களை தேடி நிகழ்ந்தே தீரும். இது நான் ப்ராபபிலிட்டியில் சொல்லலை. நிச்சயமாக அது நடந்தே தீரும். அதே போல் தான் இப்போது உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய உணர்வு நிலையில் நீங்கள் எதையெல்லாம் கட்டமைத்தீர்களோ, உணர்வு நிலைன்னா உங்கள் இருப்பு. உங்கள் இருப்புக்குள்ளே நீங்கள் எதையெல்லாம்
அழுத்தினீர்களோ அது உங்களுக்காக உருவாகியே தீரும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தான் பெற்றுக்கொள்கிறீர்கள். வேற யாரும் உங்களுக்கான வாழ்க்கையை தரல. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் உங்களுடைய மனதிற்கும் அடியில் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய யோசனைக்கு அதை கொண்டு போகாதீங்க. யோசனை கொண்டு போனாலே அவன் அறிவற்றவன். அதை நீங்கள் வெளியில் உங்கள் மூச்சு காற்று வழியாக அது பரவிடும். அது நடக்காது. நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்கிறது அப்படின்னாலே அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். அது நடந்துடும். ஈஸி. இதுதான் உங்களோட வரம். புரியுதுங்களா? இது எல்லாராலையும் செய்ய முடியும். இது உங்களால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும் அப்படி கிடையாது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வரம். ஆனால் யாருக்கும் இதை பற்றி தெரியாது. எல்லாரும் உங்களுடைய ஐம்புலன்கள் எதையெல்லாம் பார்த்ததோ, கேட்டதோ, உணர்ந்ததோ, இந்த வாழ்வை என்னவெல்லாம் பார்த்ததோ அதெல்லாம் ஒரு விதமாக ஹிப்னாசிஸ் பண்ணி வச்சுருக்கு. அது என்ன சொல்லணுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா தான் காசு கிடைக்கும், ரொம்ப சிரமப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்தால் தான் அந்த வேலை ஈஸியாக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்வில் எழுதி வச்சுக்கிட்டு கோர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கள்ல, அந்த மாதிரி அது கிடையாது. நீங்கள் உங்களுடைய இருப்பில் எதையெல்லாம் செலுத்துகிறீர்களோ, எதையெல்லாம் அழுத்துகிறீர்களோ, உங்களுடைய யோசனைகளை விட்டு விலகி வேண்டும் அப்படின்னு நிற்கிறீங்களோ, உங்களை மனதை ஓட விடாமல் சதா காலமும் உங்களுடைய தேவையின் மீது நின்று கொண்டு கவனமாக அதையே பாதுகாத்து கொண்டு இருந்தீங்கன்னா அது நடந்தே தீரும். உங்கள் எல்லாருக்கும் நிறைய தேவை இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாமே வேணும். ஆனால் உங்களுடைய மனதை அலைப்பாய விட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அலைப்பாய விடும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இழந்து விடுகிறீர்கள். இப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, எனக்கு இது இல்லை அது இல்லை, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையே ரொம்ப துன்பமாக இருக்குது, நான் ஏன் பிறந்தேன், நான் பிறக்காமலே இருந்திருக்கலாமே, இதெல்லாம் ஏன் நான் அனுபவிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் உருவாக்குனதே நீங்கள் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வேறு யார் மேலேயோ பழி போட்டு தப்பிக்க பார்க்குறீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய மனம் ஓடுவதை நீங்கள் நிறுத்தினீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். மனம் கண்ணாமண்ணான்னு ஓடுதில்ல எல்லா விஷயங்களை குறித்தும், எல்லாரையும் பற்றி தீர்ப்புகளோடு ஓடிக்கொண்டே இருந்து அலைந்து கொண்டே இருந்து நீங்கள் உங்களுடைய ஆற்றலை வலுவை இழக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை உங்களால் உருவாக்க முடியாது. மனம் ஓடுவதை, மனம் திரிவதை நிறுத்துங்கள். உங்கள் தேவையின் மீது நில்லுங்கள். உங்கள் தேவையின் மீது நில்லுங்கள்னாலே உங்களுக்கு எது தேவையோ அதை உங்கள் மனதில் பதிங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் மனதை அந்த தேவையை விட்டு நகர்த்தாமல் அப்படியே இருங்க. தேவையை விட்டு நகர்த்தாமல் அப்படியே இருக்கிறதுனா என்னென்னா, மற்ற காரியங்கள் உங்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் மூக்கு நுழைக்காமல் சாதாரணமாக இருங்க. மனதை அலைப்பாயறதை நிறுத்தினீங்கன்னா நீங்கள் நினைத்ததை நடக்கும் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். இது அப்படியே நடக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் விரும்பினது அப்படி இப்படின்லாம் இல்லை, அப்படியே 100% நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை பெறுவீர்கள். அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய இந்த பிரபஞ்சத்துக்கு தேவை உங்களுடைய உணர்வில் நீங்கள் எதை பதித்திருக்கிறீர்களோ, உங்களுடைய இருப்பில் எதை அழுத்தியிருக்கிறீர்களோ, உங்களை மனதை பாதுகாத்துன்னு வச்சுருந்தீங்கன்னா அது நடந்தே தீரும். அதற்கு எந்த விதமான நீங்கள் ரொம்ப வேர்வை சிந்தி உழைச்சா தான் உங்களுக்கு எதோ தரும். அதுக்கு தகுதியே உங்கள் மனதை ஓட விடாமல் வச்சுக்கிறது. உங்கள் மனதை தேவையில்லாத விஷயங்களில் அலைப்பாயாமல் உங்கள் மனதில் கண்டதை ஓட்டாமல் வச்சு அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதை பெற வேண்டுமோ அதை பெற்று விடுவீர்கள். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பெற்றே தீருவீர்கள். இது நம்மளோட வரம், இது நம்மளோட இயல்பு. இந்த நிலைக்கு வராமல் ஞானம்னு ஒன்று கிடையாது.
நீங்கள் நினைப்பில் உங்கள் வாழ்வை நகர்த்தாத வரை உங்களுக்கு ஞானம்னு ஒண்ணு கிடையாது. ஞானம் புரியாது. புரியுதுங்களா? ஞானம்ன்றது நீங்கள் தியானம் செய்தோ, இல்லை பக்தி மார்க்கத்தில் சென்றோ, இல்லை ஏதோ ஏதோ பண்ணியோ பெறுவது இல்ல. அதுவுமே ஒரு விதமான இமேஜினேஷன் தான். நம்ம ஏதோ தியானம் பண்றது, இல்ல ஏதோ பண்ணி ஏதோ ஞான நிலைக்கு போறோம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன்ல தான் இருக்கிறோமே தவிர, உங்களுடைய இயல்புல நீங்க வந்து உங்க இயல்ப பயன்படுத்தி இந்த வாழ்க்கைய நகர்த்தாத வரைக்கும், உங்களுடைய தர்மத்தில் நிலை பெறாத வரைக்கும், உங்களுக்கு ஞானம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்களால உங்க உங்க வாழ்வை நினைப்பில் வாழ முடிகிறதான்னு பாருங்க. செயல் அதுவாவே நடந்துக்கும். எல்லாரும் முயற்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, முயற்சி. முயற்சி அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, செய்யறதுன்னு நினைக்கிறாங்க. செய்யறது பேர் செயல். முயற்சி என்பது நினைப்பு. நீங்க நினைக்கணும் முதல்ல. அதுதான் முயற்சி. செயல் அதுவா நடந்துரும். இது நல்லா புரிஞ்சுங்க. முயற்சி என்பது நினைப்பு தான். இந்த காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய யோசனைகளிலிருந்தும், அறிவிலிருந்தும் விலகி, நேக்கடா இது நல்லபடியா நடக்கணும். இது எனக்கு தேவையா இருக்கிறது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, அது நடக்கிறதுக்கு எல்லா விதமான சூழல்களையும் இந்த பிரபஞ்ச வெளியே பார்த்துக்கும். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நினைப்பு, முயற்சி அவ்வளோதான். அத தூய்மையா வச்சுக்கிறது தான் உங்களோட வேலை. உங்களுடைய அறிவுகளிலும், மற்றவர்களுடைய அறிவுகளிலும், யோசனைகளிலும், கலந்தாய்வுகளிலும் ஈடுபட்டு, இத எப்படி செய்யறது? அத எப்படி செய்யறது? இது எப்படி சரியாகும்? அப்படின்னு பல்வேறு விதமான அறிவுகளை அதோட உரசி பார்த்தீங்கன்னா, அது நீர்த்து போய் நடந்தாலும் அது உங்களுக்கு சுகம் அளிக்காமல் உங்களுடைய வாழ்வை துன்பத்திலே இழுத்துன்னு போகும். இது உங்களுடைய வரம். இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கிறது தான். நான் எதுவும் பெருசா ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. இதெல்லாம் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்னிடத்தில் பார்த்ததை தான் நான் உங்களிடம் கூறுகிறேன். மற்றபடி நான் வந்து புதுசா எதுவும் சொல்லல. இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ். ஆனா இது உங்களுக்கு தெரியாமலே நடந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? இந்த விருப்பத்தில் வாழ்வதற்கான அடிப்படையை எவன் ஒருவன் அமைக்கிறானோ, அவனுக்கு தான் அடுத்த ஸ்டெப்பு ஞானமே. அதுவரைக்கும் நீங்க தேடுற ஞானம்லாம் உங்களுக்கு ஞானம் கிடையாது. அது ஒரு விதமான கற்பனை தான். இதுல நீங்க முதல்ல செம்மையாகணும். இதுல நீங்க முதல்ல சிறப்பா உங்க வாழ்க்கைய நடத்துவதற்கு, விருப்பங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை நகர்த்துவதற்கு முதல்ல வரணும். அப்பதான் உங்க மனம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய மனத நீங்க கையாள்ற தகுதிக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஞானம் அது இது ஏதோ ஒண்ணு தேடுறீங்கல்ல, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களில், உங்களுடைய நினைப்பில், உங்களுடைய முயற்சி என்பதே உங்களுடைய நினைப்பு தான். அந்த முயற்சியில நீங்க வாழ்ந்து, அதுவா நடக்கிற இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி தராத வரைக்கும், நீங்க உங்களுடைய அறிவில் வாழ்ற வரைக்கும், உங்களுக்கு எதுவுமே இங்க சுகத்தை அளிக்காது. புரியுதுங்களா? அதனால உங்களுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை, உங்களுடைய யோசனைகளையும், அறிவையும் கொண்டு சிதைக்காமல் ரகசியமாகவே வைத்திருந்தீங்கன்னா, அது நடக்கிறதுக்கு நீங்க எதுவும் செய்ய வேணாம். அதுவாவே நடந்துரும். புரியுதுங்களா? இது உண்மையாவே நடக்கும். அந்த மாரி நெறைய அத்தாட்சிகள் டெய்லி எனக்கு நடக்கும். நான் நான் விரும்பிட்டு விட்டுருவேன் அவ்வளோதான். யோசிக்கலாம் மாட்டேன். இது வேணும் அவ்வளோதான். எனக்கு இது தேவையா இருக்கிறது. என்னோட தேவையின் மீது நான் நிப்பேன். அவ்வளோதான். என் மனத நான் ஓட விடமாட்டேன். ஓட விடமாட்டேன்னா, அது எப்படி பெறுவது அப்படின்ற நினைப்பெல்லாம் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி நெறைய அத்தாட்சிகள் என்னால சொல்ல முடியும். அ அந்த மாதிரி நெறைய நடந்திருக்கு. அதில ஏதாச்சும் சிலத சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் உண்மையா நடந்ததா அப்படின்னு கூட உங்களால நினைக்க தோணும். ஆனா இது எல்லாத்துக்கும் என்னுடைய மனைவி சாட்சி. ஏன்னா அவங்க இதெல்லாம் நடந்தத பார்க்குறாங்கல்ல. நான் என்னோட ஞானாசிரியர் வீட்ல ஒரு நாள் அவர் வந்து எனக்கு முருங்கக்கா குழம்பு செய்து குடுத்தாரு. அந்த முருங்கக்கா வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. சென்னையில முருங்கக்கா வந்து அவ்வளோ நல்லா கிடைக்கிறது இல்ல. சாதாரண கடைகள்ல போய் வாங்குனாலும், மார்க்கெட்ல கூட அவ்வளோ நல்லா கிடைக்கிறது இல்ல. நான் அவர் மதியானம் அவர் கூட உட்காந்து சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. இந்த முருங்கக்கா ரொம்ப அவருக்கு எங்கேருந்தோ வந்துச்சு. தெரியல எங்கேருந்து வந்துச்சுன்னு. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம வீட்லயும் செய்யணும்.
இந்த மாதிரி முருங்கைக்காய் நல்ல முருங்கைக்காய் எனக்கு வரணும் அப்படின்னு என்னோடய தேவை அது அப்போதைக்கு. உங்களுடைய தேவை எவ்வளோ சிறிதாக இருந்தாலும் அது நடக்கும். பெரிய தேவைகள் கூட நிறைவேறிக்கிறது. முருங்கைக்காய் தானே ரூ. 10 தானே யாருன்னா வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்ல. நல்ல முருங்கைக்காய் வரணும்ல. புரியுதுங்களா? வேணும்னு விரும்பிட்டு சும்மா இருந்துட்டேன். ஈவினிங் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் நம்ம வகுப்புக்கு வருவாரு. முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்து எனக்கு தந்தாரு. நான் அவர்கிட்ட முருங்கைக்காய் எனக்கு வேணும். அவர் கொஞ்சம் விவசாயம் குடும்பம் தான். அவர் ஊர்லேருந்து முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. அந்த முருங்கைக்காய் வந்து அற்புதமான சுவையில இருந்தது. அத நான் அடுத்த நாள் சமைச்சேன். இது என்னோட தேவை. நான் எந்த செயலும் செய்யல. யார்கிட்டயும் எனக்கு முருங்கைக்காய் வேணும்னு கேட்கல. எதுவும் நினைக்கல. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லின்னு இருக்கேன். ம் நெறைய பெரிய பெரிய விருப்பங்கள் நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த நினைப்புல நிகழ்த்த முடியும். எனக்கு நெறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதெல்லாம் சொன்னா ஒரு விதமா மேஜிக் மாரி இருக்கும். அத கத்துக்கிறதுக்காக நெறைய பேர் இத தெரிஞ்சு இந்த உலகத்த நம்ம வந்து அடையணும்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இது ஒரு ஒரு நேக்குடான இது ஒரு நிர்வாணமான பாதை. இதுல இறைவன நேசிக்கிறது தான் இருக்கணுமே தவிர, பொருள அடையணுன்ற நோக்கத்தோட இத நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் நீங்கள் துன்பத்தையே உங்கள் வாழ்வில் பெறுவீர்கள். ஜஸ்ட் இது இது ஒரு நிர்வாணமான பாதை. இதுல எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்கள் நினைப்பது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். இது ஒரு இன்சிடென்ட். அடுத்த வாரம் அடுத்த வாரமா அன்னைக்கான்னு எனக்கு தெரியாது. நம்ம ஒரு மூட்டை அரிசி வாங்கணும். பொன்னி அரிசி மூட்டை ஒரு மூட்டை வாங்கணும் அப்படின்னு காலையில நெனச்சேன். எதுக்கு நெனச்சேன்னா, நான் பெருசா கான்ஷியஸா அரிசிலாம் வாங்க மாட்டேன். ஏதோ கடைக்கு போவேன், அரிசி வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவேன். அப்போ நான் வந்து பொன்னி அரிசி ஒரு மூட்டை வாங்கணும் அப்படின்னு காலையில விரும்பிட்டு விட்டுட்டேன். நண்பர் ஒருத்தர் நைட்டு 10 மணிக்கு அன்னைக்கு காலையில நெனச்ச விருப்பம் தான் அது. நைட்டு 10 மணிக்கு ஒரு மூட்டை அரிசியோட வந்து வீட்ல வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நான் தெரிவிக்கலல்ல. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, இதெல்லாம் என்னால செய்ய முடியுன்றதுக்காக சொல்லல. இதெல்லாம் உங்களாலயும் செய்ய முடியுன்றதுக்காக சொல்றேன். புரியுதுங்களா? நான் எந்த செயலும் செய்யல. இது ஏதாச்சும் எனக்கு யாருன்னா தருவாங்களான்னு யாருக்கும் சொல்லவும் இல்ல. ஆனா, அவர் வேற எதுனா கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நான் நெனச்ச அதே பொன்னி அரிசி மூட்டைய அவர் எப்படி வாங்கின்னு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. கடவுள் தான். இறைவன் அருளால அது வந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கு தான். வீட்டுக்கு வந்து உட்காந்துருச்சு. ஒரு நாள் நான் பூண்டு வாங்கலான்னு வீட்ட விட்டு வெளிய நவுர்றேன். பூண்டு வாங்கணும் அப்படின்னு. நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து சாதாரணமா உங்கள வச்சுக்கிறதுக்காக சொல்ற எக்ஸாம்பிள். நீங்க நடந்த பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் சொன்னா உங்களால நம்ப முடியாது. அது யாராலயும் நம்ப முடியாது. ஆனா பார்த்த மக்கள் என் கூட இருக்கிறாங்க. பூண்டு வாங்கலான்னு வெளியில போம்போது, பூண்டு வீட்டுக்கு வந்துருச்சு. இ இப்போ இதெல்லாம் உங்களுக்கும் நடக்கணுன்றதுக்காக சொல்றேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஓடுற மனம் இருக்குல்ல, அத நீங்க கவனிச்சாலே நடக்கும் இதெல்லாம். நீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்து இந்த உலகத்த மடக்கணும்னு நெனைக்கிறீங்கல்ல, இந்த உலகத்த பூசிக்கணும்னு நெனைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் சும்மா வரும். சும்மா வரும். சொல்றது புரியுதுங்களா? அந்த சும்மா வருவதற்காக இத செய்ய முடியாது. இறைவன் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக இதெல்லாம் சும்மா வரும். முதலாவதாக தேவனின் ராஜ்யத்தை தேடுங்கள். பிறகு இந்த உலகம் சும்மா ஃப்ரீ. எல்லாமே இங்க ஃப்ரீ. ஆனா அத நம்மளால செய்ய முடியாது. சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த 3 இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன்னா, அந்த மாரி நெறைய இன்சிடென்ட் சொல்லுவேன். ஆனா அது உங்களால நம்ப முடியாது அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் சொன்னா உண்மையாவே நம்ப முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு அற்புதங்களை இறைவன் எனக்காக நிகழ்த்தியிருக்கிறான். என் தேவையின் மீது நிற்பது மட்டும் தான் என்னோட வேலை. எனக்கு என்ன தேவை? அப்படின்றது தான் என்னோட வேலை. எனக்கு அரிசி வேணும்னு நின்னேன், வந்தது. பணம் வேணும்னு நின்னேன், வந்தது. இதெல்லாம் வந்தது. எல்லாம் இறைவன் எனக்காக அமைத்தது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால உங்களுடைய வாழ்வை வாழ்வதற்காக உங்கள் உள்ளத்தில் இருக்கும் உங்களுடைய இருப்புல உங்களுக்கு எது தேவையோ அத பதிச்சுட்டு, உங்களுடைய மன ஓட்டத்த நிறுத்துங்க. மன ஓட்டத்த நிறுத்துறதுன்னா கவனிக்கிறது. பண்ணீங்கன்னா,
உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதை நீங்கள் கண்டு அதிசயித்துப் போவீர்கள். இதுதான் அதிசயங்களை காண்பாய். நான் இப்ப சொன்னதெல்லாம் 3 இன்சிடென்ட் சும்மா சின்ன சின்ன இன்சிடென்ட். பெரிய பெரிய இன்சிடென்ட்லாம் சொன்னேன்னா உங்களால இதெல்லாம் நீ பொய் சொல்றன்னு தான் சொல்லுவீங்களே தவிர அத உங்களால நம்பவே முடியாது. புரியுதுங்களா? எனக்கு ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னு நான் விரும்புனேன். எனக்கு ஒரு மோதிரம் வேணும். ஒரு நகை வேணும். அது மோதிரம்னு விரும்பல. நகை வேணும். வரும்னு விரும்புனேன். அது வந்தது. புரியுதுங்களா? எனக்கு ஒரு வண்டி வேணும்னு விரும்புனேன். ஆனா அதுக்கு பணம் எதுவும் இல்ல. என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருந்தது. சரிங்களா? இப்ப நான் வச்சிருக்க வண்டி வந்து எனக்கு பணம் தேவையா இருக்குதுன்னு நான் விக்கணும். அது கொஞ்சம் பெரிய வண்டி. அத வித்துடலாம். ஆனா அதுக்கு ஒரு வண்டி வாங்கணும்ல. இப்போ அந்த வண்டி இல்லன்னா நான் பயன்படுத்துறதுக்கு இன்னொரு வண்டி வேணும். அத இஎம்ஐல போட முடியாது. சரி நம்ம வண்டி வாங்கணும். ஆனா என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு. அந்த வண்டி வாங்குவதற்கான பணம் எனக்கு வந்துச்சு. நான் எதுவும் யார்கிட்டயும் கேட்கல. புரியுதுங்களா? நீங்க ஏதோ இந்த கிளாஸ்லாம் எடுக்கிறதுனால உங்களுக்கு யாரோ காசு தராங்க. அப்படி கிடையாது. அந்த எண்ணம் ஒருத்தருக்கு வரணும்ல. இப்ப நான் வண்டி வாங்குறேன் அப்படின்னு யாருக்குமே சொல்லலையே. அந்த ரகசியத்த எனக்குள்ள தானே வச்சிருந்தேன். அந்த ரகசியம் நிறைவேறும். எனக்கு அரிசி வேணும்னு நான் யார்கிட்டயும் சொல்லலையே. எனக்கு முருங்கக்காய் வேணும்னு யார்கிட்டயும் சொல்லலையே. என் இறைவனை தவிர நான் வேற யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. உங்களுக்குள்ள பதுக்கி வச்சீங்கன்னா, அது நடந்துரும். புரியுது. இப்போ எனக்கு அந்த பணம் எக்ஸாக்ட்டா பாதி பணம் வேணும் அப்படின்னு நான் விரும்பியிருந்தேன். அந்த வண்டி வாங்குறதுக்கு பாதி பணம் எனக்கு வேணும். பாதி பணம் வந்துச்சு. இது எல்லாமே சும்மா ஒரு 2, 3 நாள்ல நடந்தது. அதுக்கு முன்னாடி டெய்லி நடக்கும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சில சமயம் நான் ஒரு இடத்துக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு பைக்ல போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னா, நான் சில சமயம் இப்போ 8:30 மணிக்கு நான் கிளம்புனா தான் 9 மணிக்கு போக முடியும். அப்டின்னா, சில சமயங்கள்ல நான் லேட்டா கூட கிளம்பிடுவேன். அதாவது இங்க இருக்க சூழல் அடிப்படையில. இப்ப நான் 8:30 கிளம்ப வேண்டிய ஆளு நான் 8:40 கிளம்புனா முடியாது. எப்படியுமே சென்னையில டிராஃபிக் ஹெவியா இருக்கும். முடியாது. 1/2 ஹவர் ஆகும். 1/2 ஹவர் 35 நிமிஷம் ஆகும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. ஆனா, நீங்க விரும்புனீங்கன்னா, 1 நிமிஷம் முன்னாடி அந்த இடத்துக்கு உங்கள அது அனுப்பிச்சு வைக்கும். உங்களுக்காக காலமே நிக்கும். இதெல்லாம் நீங்க சொன்னா எப்படி புரிஞ்சுப்பீங்க? இத எப்படி எல்லாரும் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க 2 நிமிஷம் முன்னாடி அந்த இடத்துக்கு போயிடலாம். ஆனா, மனத நிறுத்திக்கணும். ஓட விடக்கூடாது. ஐயோ! போணுமே, ஐயோ! இப்படி பண்ணணுமே, அவங்க நின்னுட்டு இருப்பாங்களே, வெயிட் பண்ணுவாங்களே, இத செய்யணுமே. இப்படி எதுவுமே பண்ணாம, சரியான நேரத்துக்கு போணுன்ற விருப்பம் உங்கள சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா, அதே டிராவல சாதாரணமா 8:30 மணிக்கு கிளம்பி நீங்க போய் கூட, லேட்டா போற விஷயங்கள் கூட நடந்திருக்கு எனக்கு. ஆனா, நான் 8:40 கிளம்பி 8:59 போற காரியங்களும் விருப்பம் தான். வேற எதுலயும் ஓட விடக்கூடாது. அங்க லேட்டா போனா என்ன ஆகும்? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த எந்த விஷயத்திலயும் மனத ஓட விடாம, கரெக்ட்டா 8:59க்கு 1 நிமிஷம் முன்னாடி போய் சேர்ந்துருவோம். அது எப்படி நடக்கும்லாம் தெரியாது. டிராஃபிக் எல்லாம் இருக்கும். எல்லாமே இருக்கும். உங்களுக்காக காலம் நீட்டிக்கப்படும். இப்போ இதெல்லாம் நான் சொல்றேன்ல, இதெல்லாம் ஒரு அந்த மாரி இங்க உண்மையாவே நடக்குது. ஆனா நம்மளுக்கு தான் அத பார்க்கறதுக்கும், அதைப் பற்றி அறிந்து கொள்வதற்குமான நேரம் இல்லை. நம்ம சதா காலம் நம்மளுடைய யோசனைகளில் மூழ்கி, மூழ்கி, மூழ்கி யோசித்து, யோசித்து இந்த வாழ்க்கைய நீங்க வாழ்றதும் கிடையாது. ஆனா வாழ்றதுக்காக யோசிச்சுன்னே இருக்கிறீங்க. அது எதுக்குன்னும் தெரியல. எல்லாரும் இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்காக பெருசா இத செய்யணும், எதுவும் பண்ண வேணாம். சும்மா இருங்க. சும்மா இருங்கள். புரியுதுங்களா? உங்களுடைய ரகசியத்தை உங்களுக்குள்ளவே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நடந்தே தீரும். அதுக்கு நான் தான் அத்தாட்சி. நான் ஒரு அத்தாட்சி. அந்த மாரி எனக்கு நெறைய பேர தெரியும். என்னோட குருநாதர் அத்தாட்சி. இப்போ நான் இத சொல்றேன்ல. தீயே இல்லாம சாப்பாடு செய்ய முடியுமான்னா, முடியாதுன்னு தானே எல்லாரும் சொல்லுவோம். முடியும். அந்த மாரி நடந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதிசயங்கள் நிகழ்வதை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். இப்ப இதெல்லாம் வந்து உங்களோட அறிவுக்கு வந்து எப்படி புலப்படும்னு எனக்கு தெரியாது. உங்க அறிவு இதெல்லாம் எப்படி யோசிக்கும்? இல்ல இந்த வீடியோ கேட்கிறவங்க
இந்த அறிவை எப்படி பார்ப்பாங்கலாம் தெரியாது. இதுக்காக இறைவன் கிடையாது. இதெல்லாம் சாதிக்கிறதுக்காக இறைவன் கிடையாது. இறைவன நீங்க விரும்புனீங்கன்னா, இதெல்லாம் சும்மா. புரியுதுங்களா? உங்கள நீங்க கண்டெடுத்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா. இதுக்காக நீங்க இத பிராக்டிஸ் பண்றதுனாலலாம் எந்த பயனும் கிடையாது. சும்மா 2, 3 கிடைக்கலாம். நான் தான் சொல்றேன், இது ஒரு நிர்வாண பாதை. இது ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் இதுக்குள்ள போறதுக்கு. எல்லாமே உங்ககிட்ட எதுவும் இருக்காது. ஆனா எல்லாத்தையும் உருவாக்க முடியும். படைக்கும் ஆற்றலில் நீங்கள் வலுத்திருப்பீர்கள். இது ஒரு டேஞ்சரஸான பாதை. இதுல உங்ககிட்ட இருந்து எல்லாமே பிடுங்கப்பட்டுரும். ஆனா உங்கள உங்ககிட்ட கொடுத்துரும் அது. ஆன்மீகம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இங்க இருக்கிற குருமார்களால் கற்பிக்கப்படுறது ஆன்மீகமும் கிடையாது. போதை. உங்க வாழ்க்கைய நல்லாக்கிடலாம், அத பண்ணிடலாம், இத பண்ணிடலாம், அப்படி இப்படி. வாழ்க்கை துன்பமா இருந்தா துன்பமாவே இருங்கள். எப்படி இப்போ நீங்கள் உங்கள் வாழ்வை உருவாக்கி இருக்கிறீங்களோ, அப்படியே இருங்க. அதுவா சரியாயிடும். நீங்க சரியாக்குறதுக்கு எதுவுமே செய்ய வேணாம். சரியாகணுன்ற நினைப்பு தான் சரியாக்கும். சூழல்கள நீங்க சரியாக்க முடியாது. அத புரிஞ்சுங்க. இப்போ ஒரு பலத்த காற்று வீசுது. அத உங்களால சரி பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்வு நிகழ்ந்தவைகளை உங்களால சரி பண்ணவே முடியாது. நிகழ்ந்தது அது சரி பண்ணணும். அது மேல கை வைக்காதீங்க. கை வச்சீங்கன்னா மேலும் துன்பத்தை அடைவீர்கள். இப்ப நீங்க பிச்சைக்காரா இருக்கிறீங்கன்னா, பிச்சைக்காரா இருங்கள். அவ்வளோதான். நீங்க பணக்காரன் ஆயிடலாம். பிச்சைக்காரனா இருக்கிறேன், நான் பணக்காரன் ஆவறதுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன்னா, நீங்க மேலும் பிச்சைக்காரத்தன்மையை அடைவீர்கள். சும்மா இருங்கள். இப்ப நான் நெறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். இதுல நான் சும்மா ஒரு 4, 5 தான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட 1,00,000 இருக்கு அந்த மாரி சொல்றதுக்கு. 1,00,000 விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. நான் வாழ்ந்து பார்த்ததை உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லன்னா இதுக்கான வார்த்தைகள எப்படி கண்டுபிடிச்சு பேசுறது? புரியுதுங்களா? இப்ப இந்த திருக்குறளுக்கான விளக்கமே, உங்களுடைய இருப்பில் பதிய வச்ச விஷயத்த ரகசியமா நீங்க உங்களோட யோசனை கொண்டு வந்தீங்கனாலே, அந்த ரகசியம் ரகசியம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். எல்லாருக்கும் பரவிடும். உங்களுடைய இருப்பில், சுத்த இருப்பில் நீங்கள் எதை பதிய வைச்சிருக்கிறீங்களோ, இந்த வெட்ட வெளி உங்களுக்காக அது எந்த மூலையில் இருந்தாலும், உங்களுக்காக அதை கொண்டு வந்து உங்க கையில நான் தான் சொல்றேன்ல, வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிடும். எனக்கு நெறைய அந்த மாரி வச்சிருக்கு. அதனால சொல்றேன். இந்த வச்சிருக்கிறதுனால பெருமைலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்கே. முதலாவதாக தேவனின் ராஜ்யத்த தான் நீங்க தேடணும். அது உங்களுக்குள்ள தான் தேடணும். அது தேடுறதுன்றதே உங்கள கவனிக்கிறது தான். சொல்றது புரியுது. தேடுறதுன்னா உள்ள போய் ஏதோ தேடின்னு இருக்கிறேன். கண்ண மூடி உள்ள போய் என்ன தேடுறது? ஒண்ணுமே இல்ல. இருட்டா இருக்குதே. ஏதோ ஒண்ணு வெளிச்சம் வரும்ன்றாங்களே. வெளிச்சம், லைட், ஒளி ஏதேதோ வார்த்தைகளால் நாம் மறக்கடிக்கப்பட்டு, ஏதோ முட்டாள்தனமா நம்ம சுத்தின்னு இருக்கோம். புரியுதுங்களா? உங்கள் வாழ்வு என்னவாக மலர வேண்டுமோ, ஜஸ்ட் உங்களோட முயற்சியே உங்க நினைப்பு தான். உங்களால நினைக்கவே முடியலன்றது தான் உண்மை. உங்களால ஒரே ஒரு எண்ணத்த நினைப்பா மாத்த முடியலன்றது தான் உண்மை. எண்ணத்த நீங்க கையில எடுத்தீங்கன்னா நினைப்பு. தாட்டு, திங்கிங் இந்த குப்பை தொட்டியிலேருந்துலாம் வெளியில வந்துருங்க. நெறைய இந்த YouTubeல சொல்லின்னு இருக்காங்கல்ல. தாட்டு, திங்கிங்கு, ப்ராசஸ் அது இதுன்னு கண்டத ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க வாழ்ந்தவங்க இல்ல. புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்வு இங்க பிச்சைக்காரத்தனமா வாழ்றதுக்காகவும் இவ்வளோ பெரிய உலகம் படைக்கப்படவில்லை. நீங்க ஞானி ஆவறதுக்கும் இங்க படைக்கப்படவில்லை. சாதாரணமா உங்க இயல்பு நீங்க ஒத்துக்குங்க. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ, அத ஒத்துக்குனா நீங்க ஞானி. நீங்க ஏதோ ஒண்ணா மாறுறீங்கன்னு நீங்க போராடி இருந்தீங்கன்னா, நீங்க ஞானி இல்ல, சாணி. புரியுதுங்களா? நீங்க சாணி கூட ஏதாச்சும் வீடு மொழுவுறதுக்கு பயன்படும். உங்களால எந்த பயனும் இருக்காது. இந்த தாட்டு, திங்கிங் நான் ஞானியா மாறட்டேன். நீங்க என்னத்துக்கு ஞானியா மாறணும்னு நீங்களே உங்கள கேட்டு பாருங்க. என்னத்துக்கு நீங்க ஞானியா மாறணும்? இப்ப இருக்கிற ஒழுங்கான வாழ்க்கைய ஒழுங்கா வாழ முடியல. இதுல ஞானியா வேற மாறுறதுக்கு முயற்சி நீங்க முயற்சி செய்தீங்கனாலே, செயல் செய்து நீங்க எதையாச்சும் மாத்தணும்னு நெனச்சீங்கனாலே, நீங்கள் மிகப்பெரிய முட்டாள். உங்களுக்கு அது நடக்காது. நடந்தாலும் துன்பத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்க வாழ்க்கைய கொஞ்சமா அசை போட்டு பாருங்க. உங்களுடைய முயற்சிகள் அப்படின்றதே உங்க நினைப்பு மட்டும் தான் உங்க முயற்சி. ஒழுங்கா நினைக்க தெரியறது தான் முயற்சியே தவிர, செய்யறது இல்ல. செய்யறது அதுவா நடக்கிறது. நீங்க ஞானி ஆக வேணாம், கோணி ஆக வேணாம், எதுவும் ஆக வேணாம். சும்மா இருங்க. சும்மா இருக்க சொன்னா தான் முடிய மாட்டுது.
புரியுதுங்களா? அந்த ஐயா, இந்த ஐயா, கொய்யா இதெல்லாம் வேணாம். சும்மா இருங்க. சும்மா இருக்க முடிஞ்சா உங்களுக்கு எல்லாம் இலவசம். சும்மா இருக்க முடியாது என்னால அப்டின்னா, சரி இருக்காதீங்க. இலவசம் வேணும்ல. பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து, இறைவன்கிட்டேருந்து இலவசம் வாங்கலாம். அரசுகிட்டேருந்து வாங்கலாம். குடுத்தா வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? நீங்க நெனைச்சா நடக்கணும். அந்த இடத்துக்கு உங்களால வர முடியுமான்னு பாருங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களை உற்று நோக்குதல் தான். அத தாண்டி நீங்க வேற எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்க வேற எதனா செஞ்சிருந்தீங்கன்னா செய்து பாருங்க. சுத்தி முத்தி ரொம்ப நாள் செய்து முடிச்சுட்டு, முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சோர்வடைஞ்சிருவீங்க அவ்வளோதான். உங்களால அந்த மாரி எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி இந்த உலகப் பொருட்களை உங்களிடம் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தாலும், அதை பாதுகாப்பதிலேயே உங்களுடைய கவனத்தை வைத்து உங்கள் வாழ்நாளை இழந்து விடுவீர்கள். சும்மா இருங்க, சரியாயிடும். நீங்க எவ்வளோ பெரிய துன்பத்தில இருந்தாலும் சரியாயிடும். அதுக்கு நான் தான் அத்தாட்சி. எல்லாம் சரியாயிடும்னா, சும்மா இருக்க சொன்னா இருக்க முடியறதில்ல. ஏதாச்சு அசை போட்டுன்னே இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சும்மா சில, நெறைய பல இருக்கு. நெறைய விஷயங்கள் டெய்லியும் நடக்கும். இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு நெனைக்காதீங்க. இதெல்லாம் நடக்கணும். உங்களுக்கு நடக்கணும். காஸ்ட்லியான நெறைய விஷயங்கள் கூட நடந்திருக்கு. 20,00,000 10,00,000 விஷயங்கள் கூட நடந்திருக்கு. அதெல்லாம் சொன்னா இன்னும் ரொம்ப பில்டப்பா இருக்கும் தான் கம்முனு இருக்கேன். புரியுதுங்களா? இதெல்லாம் என்னால செய்ய முடியறது இல்ல. இறைவனால் நிகழ்த்தக்கூடியது. இறைவனின் ராஜ்யத்த தேடுனீங்கன்னா, உங்களுக்குள்ள உங்கள கவனிச்சீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும்னு சொல்றேன் அவ்வளோதான். இது பெருமைக்கல்ல. இறைவனுக்கு புகழ் சேர்க்கிற விஷயம். நீங்க உண்மையாவே இருக்குதுப்பான்னு சொல்றேன். உண்மையாவே அது உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யும்ப்பான்னு சொல்றேன். நீங்க எதுவும் செய்ய வேணாம். உங்களுடைய முயற்சிய, உங்க நினைப்ப ஒழுங்கா வச்சுக்கிறது தான், உங்களோட யோசனைய வச்சு சாவடிக்காம இருக்கிறது தான் அந்த நினைப்ப. நீங்க எத கேட்டாலும் அது தரும். புரிஞ்சுக்கங்க. இதான் இந்த குறளோட விளக்கம். உங்களுக்குள்ள உங்களுடைய ரகசியத்தை பதுக்கி வைத்துக்கொண்டு, உங்களை சதா காலமும் உற்று நோக்கி, உங்கள கவனிச்சுன்னே இருந்தீங்கன்னா, அது நடந்துரும். அது வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டியது வேற எதுவும் இல்ல. முதல்ல இந்த ஆன்மீகத்திலருந்து வெளில வந்துருங்க. ர் ராவா உங்கள மட்டும் கவனிங்க. இந்த ஆன்மீகம்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. எதேதோ சொல்றது, அவர் பேசுறது, இவர் சொல்றது, புத்தர் சொன்னாரு, அவர்லாம் சொல்ட்டாரு. அது உங்களுக்குள்ள கண்டுபிடிக்காத வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் உங்களுது கிடையாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் எல்லாருமே சொன்னது தான். ஆனா நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, அத நான் வாழ்ந்து பார்த்துட்டு சொல்றேன். இவர் சொல்றது அவர் சொல்ற மாரி இருக்கே. நீங்க எல்லாரும் ஒண்ணு தானே சொல்றீங்க. நீங்க அப்படி தானே பேசுறீங்கன்னு அப்படிதான் பேசுறேன்னா, உங்களுக்கு தான் தெரியாதே. நீங்க வாழ்ந்தா தானே தெரியும். அவங்க சொன்னதும் அவங்களது கிடையாது. இங்க இருக்கிறது. இந்த ஞானி சொல்ட்டாரு, அந்த ஞானி சொல்ட்டாருன்னா, அவங்களது கிடையாது அது. அவங்க வாழ்ந்து பார்த்துட்டு சொல்றாங்க அவ்வளோதான். எல்லாருக்குள்ளயும் போய் பார்த்தா நீங்களும் சொல்லுவீங்க அத. இப்படிதான் இருக்குது. இத தான் செய்யணும். இத தான் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. வாழ்ந்து பார்க்காம வெறும் வெற்று வார்த்தைகளால் பேசுவதனால ஒரு யூஸும் கிடையாது. முதல்ல இந்த இறைவன்ற கான்செப்ட்லாம் விட்டு வெளியில வந்துருங்க. உங்கள மட்டும் கவனிச்சுன்னு இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இறைவன்னா என்ன, ஏது எல்லாமே. நீங்க வார்த்தைகளால் புரிஞ்சுக்கவே முடியாது இத. புரியுதுங்களா? வார்த்தைகளால புரிஞ்சுக்க முடியாது. உங்கள கவனிக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியும் இத. இது உணர்வு சம்மந்தப்பட்டது. இப்ப இங்க சொல்ற கடவுள் எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்டதே தவிர, வார்த்தைகளுக்கு அங்க இடமே இல்ல. நான் இத பண்ணுவேன், அத செய்வேன். நான் இவ்வளோ பெரிய ஆளு, அப்படி இப்படி, நான் மிகப்பெரிய தர்மவான் அப்படிலாம் இங்க வேலைக்கு ஆகாது. உங்களுக்குள்ள நீங்க போவாத வரைக்கும், நீங்கள் செய்ற எல்லா செயல்களும் வீண் தான். உங்களுக்குள்ள போறதே உங்கள உற்று நோக்குங்கள். இல்லன்னா சும்மா இந்த வாழ்க்கைய கடக்கலாம். இருக்கிறத சாப்பிட்டு, இருக்கிறத நெனச்சுன்னு சந்தோஷமா வச்சுக்கிட்டு, பொருள்களுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு,
பொருட்களின் அடிப்படையில் அப்பப்போ நம்ம சந்தோஷப்படுவோம்ல. நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம். எவ்வளோ நகை இருக்குது, ஓகே ஜாலியா இருக்கு. அப்படி இப்படின்னு நம்ம பொருட்களோட பெருக்கத்த நெனச்சு நெனச்சு சந்தோஷப்படுவோம். அத பயன்படுத்துறது கூட கிடையாது. இதெல்லாம் இருக்குது இருக்குதுன்னு நெனச்சு நெனச்சு சந்தோஷப்பட்டுன்னு இருப்போம். அவ்வளோதான். அப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். அதுவும் ஒரு நாள் நீங்க அது இருக்குன்னு சந்தோஷப்பட்டு அத அனுபவிக்காத நிலையில நீங்க போம்போது, அதுவும் பயனற்றது தான். இங்க ஞானம் ஞானம்னு எல்லாரும் நம்மளுக்கு ஒண்ணு சொல்றாங்கல்ல. உண்மையான ஞானமே என்ன தெரியுமா? உங்களோட இருப்ப நீங்க புரிஞ்சுகிட்டு, அந்த இருப்பின் தன்மையில வாழ்றது தான். நீங்க ஞானம்னா ஏதோ ஒரு ஸ்டேட்ல போய் நின்னுறது கிடையாது. இங்க இறைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. இறைத்தன்மைன்னா உங்கள சுத்தி பாருங்க. அது எல்லாரையும் ஒத்துக்குது. அது யார் மேலயும் எதையும் சொல்லாது. அது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அது யாரையும் வேணும்னே எதையும் பண்ணாது. அது மொத்தமா அன்பா இருக்குது. நீங்க உங்க இருப்புல இருந்து உங்கள சுத்தி இருக்கிறவங்க கூட நீங்க அப்படி இருக்கணுன்றது தான் உண்மையான ஞானமே. ஞானம் என்பது எதையும் அடையறது இல்ல. அப்படியே எல்லாத்தையும் இழக்கறது. உங்களால இழக்க தான் முடியாதே! புரியுதுங்களா? உங்களுக்கு YouTubeல சொல்லி தர ஞானம்லாம் நீங்க ஞானம் அடைஞ்சதா நெனச்சுக்க சொல்றாங்களே தவிர, நீங்க ஞானம்லாம் அடைய முடியாது. ஞானத்தன்மையில நீங்க இருக்கணும். ஞானம், 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 கடவுள் அடையறேன், அத அடையறேன்னு மூச்ச இழுத்து விட்டுன்னு, எதையோ பண்றதெல்லாம் உங்கள எந்த நிலைக்கும் கொண்டு போகாது. அதே இடத்துல நிறுத்திரும் அவ்வளோதான். நீங்க வேணா இமேஜினேஷன்ல போதையில அப்படியே சுத்தின்னு இருக்கலாம். நீங்க ஏதோ மேன்மையானவர் மாரி. நீங்க எல்லாருக்கும் அடிமைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். ஒரு பூ வாசனை வீசுதுல்ல, அந்த மாரி உங்களோட ஞானம் வாசனை வீசணும். ஞானம் அடைஞ்சுட்டேன்னு எங்கனா போய் சேர்ல உட்காந்து பேசின்னு இருக்கக்கூடாது. கிளாஸ் நடத்தின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணின்னு இருக்கக்கூடாது. அது கிடையாது. மற்றவங்களுக்காக வாழணும். மற்றவங்களுக்காக நொறுங்கணும். தொங்கணும் அவங்களுக்காக. மற்றவங்கள பொறுத்துக்கணும். முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சா தான் இதெல்லாம் பண்ண முடியும். நீங்க டைரக்ட்டா இதெல்லாம் பண்ண முடியாது. டைரக்ட்டா நீங்க பொறுமையாலாம் இருக்கிறேன்னா நீங்க பொறுமையாலாம் இருக்க முடியாது. அதுக்காகவாச்சும் நீங்க உங்கள உற்று நோக்கணும். ஒரு மலர் மனம் வீசுற மாரி உங்களோட இயல்பு தன்மையில நீங்க உங்க இருப்புல இருக்கும்போது, நீங்கள் மனம் வீசுபவராய் மாறுவீர்கள். அது இயல்பா நடக்கும். நீங்க எல்லாரையும் பொறுத்துப்பீங்க. இங்க யாருமே தப்பு கிடையாதுன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க கைண்டா மட்டும் தான் இருக்கவே முடியும். அளவற்ற அருளாளனா நீங்க மாறிவிடுவீங்க. அது உங்க இருப்போட தன்மை. அது 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 நீங்க மாத்திக்கிறது இல்ல. அது செய்யறது இல்ல. அதான் நீங்க. ஞானம்னா எங்கேயோ போய் உட்காந்துட்டு எதையோ உபதேசத்த கேட்டுன்னு உங்கள புரிஞ்சுக்கிறது. மனம்னா தாட் வருங்க. அது அப்படியே திங்கிங்க. அப்படி இதெல்லாம் கேட்கும்போதே சிரிப்பா இல்ல உங்களுக்கு? எவ்வளோ நாளா உங்களுக்கு இப்போ ஏதோ பயங்கரமா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. தாட் திங்கிங் நெனச்சுன்னு இருப்பீங்களா? செய்துருவீங்களா? அவசரமா உங்களுக்கு இப்போ இயற்கை உபாதைகள் இருக்குது. தாட் வருது. திங்கிங் போலாமா? வேணாமான்னு யோசிச்சுருப்பீங்க. போணும் அப்படியே. புரியுதுங்களா? பசிக்குது யோசிச்சுன்னு தாட்டு, திங்கிங்லாம் உட்காந்து யோசிச்சுனா இருப்பீங்க. பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு விதத்துலயும் பயன்படாது. நீங்க ஞானிலாம் முதல்ல ஆக வேணாம். முதல்ல அத புரிஞ்சுங்க. முதல்ல ஜஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்களோ, அத என்ஜாய் பண்ணுங்க. பரவால்ல. நீங்க என்ன மாரியா இருக்கிறீங்களோ, நான் இப்படிலாம் இருக்கிறேன்னு முதல்ல ஒத்துக்குங்க. அங்கருந்து உங்கள உற்று நோக்கி வாங்க. நீங்க செய்தீங்கனாலே தப்பு. புரிஞ்சுக்கணும் அத. கவனிச்சீங்கன்னா, நீங்க எதையும் செய்ய வேணாம். நீங்கள் உங்கள் இயல்புக்கு மாறுவீர்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் அந்த ஞானி சொல்ட்டாரு, இந்த ஞானி சொல்ட்டாருன்னா, அவரு சொல்ட்டாரு. அவரே எங்கேருந்துனா பார்த்து கீத்து தான் சொல்லியிருக்காரு. அவரு அதுக்கப்புறம் அத வாழ்ந்து பார்த்து சொல்றாரு. அவ்வளோதான். உங்கள சரி பண்ணுங்க முதல்ல. மத்தவங்க யாரும் தப்பு கிடையாது. தப்பு நீங்க மட்டும் தான். தப்பு நீங்க மட்டும் தான். உங்களுக்கு ஞானி ஆகணும்னு எல்லாருக்கும் ஆசை. அதனால எல்லாரையும் ஞானி ஆக்குறதுக்கு ஒருத்தர் பயங்கரமா போராடின்னு இருக்காரு. அதெல்லாம் வேணாம். நீங்க ஞானிலாம் ஆக வேணாம். சும்மா இருங்க. இப்ப நீங்க மனித தன்மையிலேருந்து ஞானியா மாறி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் இழக்கிறதுக்கு எதனா இழப்பீங்களா? எதையும் இழக்க மாட்டீங்க. எதையும் கொடுக்க மாட்டீங்க. எதுவும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் நீங்க ஞானியா மாறி என்ன பண்ண போறீங்க? இறைத்தன்மையா நீங்க மாறணும். அதான் நீங்க. ஒண்ணு வெளியில இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒத்துக்கும். எல்லாரையும் ஒத்துக்கும். யார் மேலயும் பாரபட்சமே பார்க்காம கோபக்கண்ணே அது கிடையாது. கோபமே அது கிடையாது. எல்லாமே நீங்க வாங்கிக்கிற அடி தான்.
நீங்க போய் தான் ஆக்சிடென்ட்ல சிக்கிக்கிறீங்க. நீங்க போய் தான் கால இடிச்சுக்கிறீங்க. நீங்க போய் தான் எதையும் தப்பு தப்பா செய்றீங்களே தவிர, அது உங்களுக்கு எதுவுமே செய்யல. அது உங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுது. நீங்கள் எதையெல்லாம் உணர்கிறீர்களோ, எதையெல்லாம் உங்களுடைய இருப்பில் அழுத்துறீங்களோ, அத உங்களுக்கு தந்துடணும். அது மட்டும் தான் அதோட வேலை. அதுக்கு தெரிஞ்ச ஒரே பதில் ஆமேன். நீங்க எதை கேட்டாலும் தருகிறேன், ஒத்துக்கிறேன் நான் உன்ன அப்படின்றது மட்டும் தான் அது செய்யும். அத தாண்டி வேற எதுவும் அது செய்யாது. நீங்க எத கேட்டாலும் தந்துரும். நீங்க எத யோசிச்சாலும் அதற்கு அது அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். நீங்க உங்களுக்குள்ள எதெல்லாம் நீங்க ஓட்டுறீங்களோ, அது எல்லாமே அதுக்கு தெரிஞ்சிரும். எதுல நீங்க ரொம்ப நேரம் ஓட்டுனீங்களோ, அது உங்களுக்கு பிடிக்கும் போல் தெரியுதுன்னு குடுத்துரும். ஆமேன்னு சொல்லிடும். உங்கள் மூச்சு காற்றின் சத்தமும் ஆமேன் தான். ஓம் தான். அதனால கவனமா இருங்க. உங்க மேல நீங்க கவனமா இருந்தா தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா மாறும். நீங்க முதல்ல இந்த ஆன்மீகத்திலேருந்து வெளியில வந்துட்டு சாதாரணமா இருங்க. நீங்க ஆன்மீகவாதியாலாம் ஒண்ணும் ஆக வேணாம். உயர்நிலைலாம் போ வேணாம். நீங்க இருக்கிறதே உயர்நிலை தான். இதுக்கு மேல உயர்நிலைன்னு ஒண்ணு இல்ல. இதுக்கு மேல உயர்ந்த நிலைன்னு ஒண்ணு இல்ல. அத புரிஞ்சுங்க. உயர் நிலைக்கு போணும், அந்த நிலைக்கு போணும், இந்த நிலைக்கு போணும். உங்களால மட்டும் தான் உங்கள காப்பாத்திக்க முடியும். வேற யாராலயும் உங்களால காப்பாத்த முடியாது. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் செய்து பாருங்க. உங்களுக்கும் இந்த வரம் இருக்கிறது. நினைத்தது நடக்கும். அதுக்காக இத செய்ய முடியாது. உங்கள தேடுங்க. அதுல இதெல்லாம் கிஃப்ட்டு. வேணா எடுத்துக்கலாம், இல்லன்னா தேவையில்லன்னா விட்டுடலாம். அதனால ஞானம், 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 ஞானம்னு ஓடுறது வேலை இல்ல. ஞானத்தன்மையில வாழ்றது தான் வாழ்வு. மற்றவங்கள பொறுத்துக்கிறதும், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டலாம்னு சொல்றாங்கல்ல. மத்தவங்களுக்காக நீங்க என்ன செய்திருக்கீங்க இதுவரைக்கும்னு பாருங்களேன். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்காக என்ன செய்திருக்கீங்கன்னு கொஞ்சமா சும்மா இருக்கும்போது பாருங்க. சும்மாவே இல்லன்னா பார்க்காதீங்க. வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு நேரமே இல்ல அப்படின்னு நம்ம நெறைய பேர் சொல்றோம். நமக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்குது. எல்லாமே சாக்கு போக்கு. நம்மள ஏமாத்திக்கிறதுக்காக பயன்படுத்துற வார்த்தை. புரியுதுங்களா? உங்களோட அசிங்கங்கள நீங்க புரிஞ்சுக்காத வரைக்கும், அத தெரிஞ்சுக்காத வரைக்கும், சரி பண்ண முடியாது எதையும். உங்கள நீங்க உயர்த்திக்கவே முடியாது. நீங்க ஆனா உங்கள பெருமைப்படுத்துவதற்கான வார்த்தைகள மட்டும் தான் உதிர்ப்பீங்க. அதனால இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. திங்க் தாட் எவ்வளோ கத. இதெல்லாம் தேவையில்லாத வேல. அதெல்லாம் வேணாம். அது மாரிலாம் உங்களால பண்ண முடியாது. உங்களுக்குள்ள இருக்க ப்ராசஸ் எது தேவையோ டக்குன்னு நடந்துரும். உங்களால அதெல்லாம் நிறுத்தி பிரிச்சுலாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. உங்களுக்கு வேணா கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்த்து நீங்க கேட்கறதெல்லாம் வாழ்க்கையா மாத்துங்க. ஆன்மீகத்துல நெறைய பார்ட் இருக்கு. ஒண்ணு கேட்கறது. கேட்ட உடனே உங்களுக்கு ஞானம் வந்தா மாரியும், அப்பா நம்ம வாழ்க்கைக்கு வழி கிடைச்ச மாரியும் மனம் சிந்திக்கும். மனம் சும்மா அது மாரி ஓட்டும். கேட்டு கேட்டு போதையாவறது ஒண்ணு இருக்கு. செய்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல செய்யறத யாருமே செய்யறதில்ல. கேட்கறதோட நிறுத்திட்டு, கேட்கறதிலேயே போதையாகி ஏதோ ஆன்மீக கடவுளுக்கும் இவங்களும் சொந்தக்காரங்க மாரி நெனச்சுன்னு, கேட்கறதிலேயே போதையாகிறது. 2 பார்ட் இருக்கு. கேட்கறதுல போதை ஆவறது தான் இங்க ஒட்டுமொத்தமா மனிதர்கள் இருக்கிறாங்க. கேட்டத போதையாயிட்டு, அத மத்தவனுக்கு கக்கறது. நம்ம வாழ்ந்து பார்த்தா தானே சொல்ல முடியும். அத ருசிச்சு பார்த்தா தானே நம்ம மத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். ஆனா அப்படியே கக்கறது. கேட்டத அப்படியே கக்கறது. அது சரியா இருக்காது. நீங்க கேட்டத கக்கும்போது சரியா இருக்காது. வாழ்ந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா, சரியான வார்த்தைகள் உங்களுக்காக படைக்கப்படும். அத மத்தவங்களுக்கு உங்களுக்கு குடுக்க முடியும். நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அத மத்தவங்களுக்காக அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா நடக்கும் அது. உங்கள பார்த்தா நல்லது நடந்துரும். உங்க கூட கொஞ்ச நேரம் இருந்தாங்கன்னா, அவங்க மனம் தெளிவாயிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. இல்ல நான் சிந்திக்க ரெடியா இல்ல அப்டின்னா, கேட்டு கேட்டு போதையாயினே இருங்க. வேற என்ன பண்ண முடியும்? கேட்டு கேட்டு நானும் இந்த மாரி நெறையா இருக்கேன். கேட்டு கேட்டு போதையாயிருக்கேன். கேட்டு கேட்டு போதையாகி மனம் நம்ம அப்பா உன்னதமான ஆளு அப்டி இப்டின்னு நெனச்சுக்கும் அது பாட்டுன்னு. அதெல்லாம் பொய். அதெல்லாம் ஒரு டுபாக்கூர். கேட்டு போதையாவறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவரு இத சொல்ட்டாரு, எதையும் படிக்கிறத நிறுத்துங்க. எல்லாத்தையும் படிக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்குள்ளயே இருக்கு. புதுசா நீங்க எதுவும் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல.
கேட்டு கேட்டு போதையாகி படித்து படித்து போதையாகிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் செய்ய மாட்டீங்களே, செய்யறதுக்கு வாங்க. செய்யறதுன்றது உங்களுக்குள்ளே செய்யுங்க. உங்களை பாருங்க. உங்களோட எண்ணங்களை ஏதோ ஒன்று பார்க்குதுல்ல, அதுவாக நீங்கள் ஆகணும். நீங்கள் பார்க்க பார்க்க தான் அதுவாக நீங்கள் ஆக முடியும். அதுதான் உங்களோட வேலை. வேறு எந்த வேலையும் கிடையாது. விவேகானந்தர் சொன்னார், அவர் சொன்னார், ராமகிருஷ்ணர் சொன்னார், தாத்தா சொன்னார், ஆயா சொன்னாங்கன்னா சொல்லினே தான் இருந்தாங்க அவங்கெல்லாம். நம்ம ஆயா தாத்தாலாம் நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தான் செய்ய மாட்டோமே. அதனால் இங்கே கேட்டு கேட்டு போதை ஆகிறதுன்னு ஒரு பகுதி இருக்குது ஆன்மீகத்தில். ஒட்டு மொத்தமாக அவங்களா மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் கேட்டதை கக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது ஒரு போதை. அது ஏன்னா ஈகோ போதை, புரியுதுங்களா? கேட்டதை பேசி நம்மளை உயர்வாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க பேர் ஏதோ குரு அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. அந்த ஒரு போதை இருக்குது. அவங்கள உயர்வாக நீங்கள் வணக்கம் சொல்லணும். எதுக்கு நீங்கள் காலில் விழுறீங்கன்னே தெரில. எதுக்கு அவர் குருன்னு நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னு தெரில. புரியுது? உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஒருத்தர் மாற்றிருக்கணும். ஸ்ட்ரைட்டாக போய் அவர் குரு காலில் வந்து அவர் எதனா ஆசீர்வாதம் பண்ணால் சரியாயிடுமா? சரியாகல, திருப்பி விடக்கூடாதுல்ல. திருப்பி எவ்வளோ நாள் தான் விடுவீங்க? கொஞ்சமாச்சும் உங்கள் மனநிலையில் அமைதி அவரால் தர முடிஞ்சதா? இல்லை இவர் அமைதியாக தான் இருக்கிறாரான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல. மண்டபத்தை பிடிக்க வேண்டியது, ஃபீஸை போட வேண்டியது, எவனா வந்தானா எதையாச்சும் வாங்க வேண்டியது, எதையாச்சும் அவனுக்கு கொடுக்கணும்ல. அதனால் அவனுக்கு தெரியாததெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அவன் தலையில் எதையும் அரைச்சி, இல்லை எதையோ மணியை விற்று அவனை வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியது. அவன் எதையோ போட்டு பண்ணின்னு இருப்பான். இதை வந்து ஒரு வேலையாக இருக்கும் குருமார்களோட வேலை. குருமார்கள் வேலை உங்கள் உள்ளத்தை கிழிக்கிறது, உங்களை துக்குநூறாக மாற்றுறது, உங்களை உடைக்கிறது, உங்கள் ஈகோவை நாலா பக்கமும் சிதறடிக்கிறது, உங்களோட வார்த்தைகளை அப்படியே நிறுத்துறது, உங்களை சிதைக்கிறது. இதெல்லாம் யாருன்னா செய்தாங்கன்னா அவங்க கூட போய் உட்காந்துங்க. அவங்க தான் உங்களுக்கு நல்லது எதுனா செய்வாங்க. மணி தரவர், சிலை தரவர், எதனா உங்களை பெருமையாக பேசுகிறவர் கூடலாம் போய் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்வை இழந்து விடுவீர்கள். சிதைக்கணும் உங்களால் நீங்கள் சிதைச்சி உங்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சிதைச்சாலே உங்கள் கதை முடிஞ்சிடும். உங்களோட மனதை கிழிக்கணும், உங்கள் ஈகோவை 4 துண்டாக உடைக்கணும். அந்த மாதிரி யாருன்னா கிடச்சா போங்க. அவர் உண்மையாக உங்கள் வாழ்க்கை நன்மையாக்கிடுவார். உங்கள்கிட்ட அவருக்கு தேவையே உங்கள்கிட்ட கொடுக்கறது தான். அதனால் இதெல்லாம் நீங்களாகவே சிந்திச்சு பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்களாகவே கொஞ்சம் நேரம் உட்காந்து இதெல்லாம் யோசித்து பார்த்தாலே ஆமாம், இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே மனம் வழியாக இயங்கும்போது மொத்தமாக கான்ட்ரடிக்ஷன்லேயே இயங்குவோம். நம்ம எதை சரின்னு சொல்கிறோமோ செய்யும் போது அதை செய்யவே மாட்டோம். எதை தப்புன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம். உங்கள் மைண்டோட கான்ட்ரடிக்ஷன்ஸ் அது. உங்கள் மைண்டோட கான்ட்ரடிக்ஷன்ஸ் உங்களை வந்து சிதைக்கணும். நீங்கள் அப்படியே உங்களை பாதுகாப்பாக வச்சுன்னு நீங்கள் எதனா கொடுப்பீங்க, நீங்கள் எதனா தருவீங்க, அப்படிலாம் வச்சுன்னு வேலைக்கு ஆகமாட்டாங்க. உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் பொருளை வாங்கி வச்சுக்கின்னு உங்கள் பாவத்தை தான் நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். உங்களை துக்குநூறாக ஆக்கி உங்களை உடைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து யாருன்னே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துன்னு வணக்கம் வணக்கம் குருவே வணக்கம் அப்படின்னு நிறைய குருவே சரணம் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் மற்றவங்களோட கமெண்டில். அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? குருன்னா என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அடித்து விட வேண்டியது. வாழ்க்கை சரியாகணும். என்ன உங்கள் வாழ்க்கை சரியாகணும்? ஏதோ வீட்டில் சண்டை, அது சண்டை, சோத்துக்கு காசு இல்லை, ஏதோ இல்லை, அப்படியே இருங்க, அது சரியாயிடும். அப்படியே இருந்தால் சரியாயிடுமா? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். சரியாகணுன்ற அந்த நினைப்பை நீங்கள் விதைச்சிங்கன்னா சரியாயிடும். அதுதான் உங்களால் பண்ண முடியல. இந்த நினைப்பை தான் உங்களுக்குள்ளே வைக்க முடியல. நீங்கள் செயல் செஞ்சுனே இருக்கிறீங்க தவிர அதை மாற்றி ஆகணும் மாறாது. ஏன் நீங்கள் தோற்று போகிறீங்க இந்த வெளியில்? உங்களுக்கு நினைப்பே சரியாக இல்லை. நினைப்புன்ற விஷயத்த முயற்சியாக செய்ய தெரியல. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கிற மனிதர்களோட இல்லை. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதை தாண்டி ஏதோ முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குது. ஒரு கேள்வி இருக்குல்ல, உன் நண்பனை பற்றி சொல். நீங்கள் யார் கூட அதிகமாக இருக்கிறீங்களோ அவங்கள மாதிரி மாறிடுவீங்கன்னு. நீங்கள் யார் கூட அதிகமாக இருக்கிறீங்களோ அவங்கள மாதிரியே மாறிடுவீங்க. உங்கள் மனம் எதை பார்க்கிறதோ, அதாவது உங்கள் மனம் எப்படி உருவாக்கப்படுதுன்னா இந்த 5 புலன்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டோம். அது ஹிப்னாசிஸ் ஆகிடும். நீங்கள் எல்லோரும் செல்ஃப் ஹிப்னாசிஸ் தான் ஆகின்னு இருக்கீங்க டெய்லி. அது உங்களுக்கு தெரியாது. தப்பான விஷயத்தையும் உங்களுக்கு சரின்னு சொன்னால் சரியாக ஒத்துப்பீங்க.
உங்களுக்கு நீங்க தப்பு ரைட்லாம் நீங்க ஒத்துக்க வேணாம். உங்களுக்கு எந்த நியாயமும் உங்களுக்கு தேவைலாம் கிடையாது. தப்பான விஷயத்த இது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு நான் ரிப்பீட்டடா பேசி புரிய வச்சேன்னா, நீங்க ஒத்துப்பீங்க, செய்வீங்க. அவன எடுத்து போய் அவன ஒரு கல்ல எடுத்து அடிப்பா, சரியான விஷயம் தான் அப்படின்னு உங்களால அது மாரி என்னால செய்ய வைக்க முடியும். புரியுதா? சரியான விஷயத்த தப்பா உங்ககிட்ட ஹிப்னாசிஸ் பண்ணிக்க முடியும். நீங்க எல்லாரும் உங்களுடைய கண், காது, மூக்கு இந்த உணர்வு ஐம்புலன் இருக்கு பார்த்தீங்களா? இது வழியா டெய்லி செல்ஃப் ஹிப்னாசிஸ் ஆயிடுறீங்க. இத நீங்க கவனிச்சா மட்டும் தான் இதுலருந்து வெளிப்பட முடியும். வெளியில வரவே முடியும். நீங்க யார் கூட இருக்கீங்களோ அவங்கள மாரியே ஆயிடுவீங்க. நீங்க என்னவா ஆகணுமோ அவங்க கூட தான் இருக்கணும். நீங்க பணக்காரன் ஆவணும்னா பணக்காரன் கூட இருந்தீங்கன்னா பணக்காரன் ஆயிடுவீங்க. அதுக்கு நீங்க வேற எந்த முயற்சி ஒண்ணுமே செய்ய வேணாம். ஏன்னா உங்களோட கண், காது, மூக்கு எது அதிகமா கிரகிக்குதோ வெளியில, அத உள்ள எடுத்துன்னு போய் சேமிச்சு வச்சுரும். அது நடந்தே தீரும். நீங்க அதுக்கு தகுதியானவனா இல்லன்னா கூட நீங்க பணக்காரன் ஆயிடுவீங்க. நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ, கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். சாதாரண மனிதர்களுக்கு. இதுல இப்ப நீங்க பணக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பணக்காரன் கூட போய் சேர்ந்துருங்க அவ்வளோதான். அவன் கூட அதாவது அவனுக்கு வேலை செய்றவனா போய் சேர்ந்துறக்கூடாது. அவன் கூட இருக்கணும். அவன் கூட இருந்தா நீங்க பணக்காரன் ஆயிடுவீங்க. இப்போ நீங்க ஏதோ கடவுள தேடுறீங்க, ஆன்மீகத்துல இருக்கிறீங்கன்னா, மனத நிறுத்தி அவங்க கூட போய் அவங்க சொல்றத அப்படியே கேட்டு நடந்துக்கணும். புரியுதுங்களா? அவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துரும். அது யாராலயும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? மனம் தான் நீங்க எத பார்க்குறீங்க, எது கூட இருக்கிறீங்க, எத நீங்க அதிகமா பேசுறீங்க, இன்னொருத்தர் கூட எதெல்லாம் நீங்க அதிகமா விவாதிக்கிறீங்களோ, அவங்களோட குணநலன்கள அப்படியே உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். அதனால தான் நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்தருள்வாய் என் இறைவனே! நன்மக்களோட நீங்க போய் உட்கார்ந்து அவங்க கூட இருந்தீங்கன்னா, அவங்க கூட பேசுனீங்கன்னா, அவங்க கூட நட்புறவு அதிகமாக்குனீங்கன்னா, அவங்க ஏதோ ஒண்ணா இருக்கிறாங்களா, அதுவா நீங்க மாறுவீங்க. இது அதுவா நடக்கிறது. இது முயற்சிலாம் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க பிச்சைக்காரன் ஆகணும்னா, பிச்சைக்காரன் கூட போய் சேர்ந்து பேசின்னு இருங்க. பிச்சைக்காரன் ஆயிடலாம் ஈஸியா. உண்மையா ஆயிடலாம். நீங்க உங்க மனமே நினைக்கும். இவன்லாம் ஜாலியா பிச்சை எடுத்து சாப்பிடுறான். நம்மளும் ஒரு நாள் பிச்சை எடுக்கலான்னு. அது புடிச்சிரும் உங்களுக்கு. நீங்க வேணா அந்த மாரி நான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நெறைய கடன் வாங்குறவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா, "அப்பா கடன் இவ்வளோ வாங்குறாங்க. கடன் நம்ம கூட வாங்கலாம் போல தெரியுதுன்னு" டக்குன்னு ஒரு எண்ணத்த அது உருவாக்கும். புரியுதுங்களா? உங்க மனம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதாவது உங்க மனம் வந்து கெட்டதெல்லாம் கிடையாது. அதுக்கு நீங்க எதெல்லாம் குடுக்குறீங்களோ, அது உங்களுக்கு தேவைன்னு நெனச்சு, அது உங்களுக்கு படைக்கிறதுக்காக உங்கள ரெடி பண்ணி விட்டுரும் அவ்வளோதான். அதேபோல நீங்க ஒரு விஷயத்த செய்து, செய்து மனதுக்கு பழக்கிட்டீங்கன்னா, அதுலேருந்து உங்களால வெளில வர்றது ரொம்ப சிரமம். ரொம்ப, ரொம்ப சிரமம். ரொம்ப கம்மியா காசு கிடைக்கிற நெறைய தொழில்லாம் நெறைய பேர் செய்றாங்கல்ல. அத விட்டுட்டு வேற வேலைக்கெல்லாம் போலாம். ஆனா அவங்களால போவே முடியாது. அதையே தான் ரிப்பீட்டடா செய்வாங்க. இப்ப பிச்சை எடுக்கிறவன் கூட பிச்சை எடுக்கிறது தப்புன்னு தெரியும். ஆனா அத செய்துட்டே இருப்பான். ஏன்னா அவன் பழகிட்டான். அதுலேருந்து வெளிய வரவே முடியாது. உங்க மனம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நீங்க வேணா இப்போ நீங்க ஒரு விஷயம் டெய்லி அ லேட்டா 5 நிமிஷம் லேட்டா கிளம்புறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஒரு 10 நாள் லேட்டா கிளம்பிட்டீங்கன்னா, உங்களால நீங்க எவ்ளோ சீக்கிரம் தூங்காமலே இருந்து கூட சீக்கிரமா கிளம்பலாம்னு நெனச்சீங்கன்னா கூட, இந்த சூழல் உங்க வெளி சூழல் இருக்குல்ல, கரெக்ட்டா 5 நிமிஷம் லேட்டா தான் உங்கள கிளம்ப வைக்கும். நீங்க வேணா இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். நீங்க உங்க மனதுக்கு எத பழக்கப்படுத்துறீங்களோ அது வந்துரும். நீங்க யார் கூட அதிகமா இருக்கீங்களோ, அது உங்கள் வாழ்வாய் மாறிவிடும். புரியுதுங்களா? அதனால தான் முன்னாடிலாம் குருகுலத்தில அனுப்பிச்சுருவாங்க. குழந்தை ஒரு 7 வயசோ, 8 வயசு ஆன உடனே குருகிட்ட அனுப்பிச்சுருவாங்க. 22 வயசுல அவர வெளிய ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அவருக்கு எல்லாத்தையும் அவரு கத்துக் குடுத்துருவாரு. ஆனா அடிமையா இருக்கணும். புரியுதுங்களா? மொத்த அடிமையாவும் இருக்கணும். குரு சேவை செய்யணும். அப்போ அதுக்கு உண்மையான குருவும் இருக்கணும்ல. குரு யாரு, சிஷ்யன் யாருன்னே தெரியல. சிஷ்யன் எல்லாம் குருவா இருக்கிறான். புரியுதுங்களா? ஏதோ ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, அத பத்தி பேசி, அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி, எதையோ பண்ணி, மதிய உணவு, சிற்றுண்டி எல்லாம் குடுத்து, ஏதோ ஒரு கூட்டத்தில எதையோ பேச வேண்டியது தான். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாரி எதனா ஒண்ணு பேசிட்டு போயின்னே இருக்கிறாங்க. உண்மையான ஞானத்தலாம் யாரும் பேசுறதில்ல.
இப்போ நான் கூட நெறைய பேர் இப்படி பேசுறதில்ல அப்படிலாம் எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? அவங்கள தப்பா சொல்றதுக்கு இல்ல. உங்களுக்குள்ள நீங்க போணுன்றதுக்காக தான். சொல்றது புரியுதுங்களா? இப்போ என்னோட வகுப்பு கூட இருக்குது. நீங்க 10 வருஷமா இன்னும் 10 வருஷம் என்னோட வகுப்பு கேட்டுன்னு இருந்தா கூட, கேட்டுனே தான் இருக்கலாம். மாறணும். எப்போ வாழ்க்கைய மாத்துறது? கேட்டு கேட்டு போதை ஆயினே இருந்தா. மாத்தணும். சரியாகணும். உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். இவ்வளோ பெரிய உலகத்துல உங்களுக்கு மட்டும் ஓட்ட வீடு புரியுதுங்களா? எதுக்கு உங்களுக்கு ஓட்ட வீடு? நல்ல வீடு வேணும்னு நெனைங்க. மாறணும் உங்க வாழ்க்கை. அத விட்டுட்டு எவ்வளோ இந்த ஐயா இருக்காரு, ஐயா, ஐயா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மாறணும் நீங்க. மாறுறது தான் நீங்க செய்ற மிகப்பெரிய நன்மை. மாத்தணும் உங்க வாழ்க்கைய. உங்களால முடியும். சும்மா கிளாஸுக்கு வந்துன்னு கேட்டுன்னு போதை ஆயின்னு, கேட்டுன்னு போதை ஆயின்னு, இறைவனுக்கு எல்லா புகழும். புகழ் சேர்க்கிற விஷயத்த செய்யணும். இறைவனுக்கு புகழ் சேர்க்கிற விஷயத்த நீங்க செய்தே ஆகணும். 10 வருஷம் கழிச்சு நான் இதுதான் பேசின்னு இருப்பேன். ஏன்னா இத தாண்டி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அப்பயும் நீங்க வந்துன்னு கேட்டுன்னு இருந்தீங்கன்னா, இப்ப வந்தீங்கல்ல, 1 வருஷத்துல உங்க வாழ்க்கைய மாத்திடணும். இவ்வளோதான். இதுதான் நீங்க பண்ணி ஆகணும். உங்கள உற்று நோக்கணும். கவனிக்கிறது எப்படின்னு நான் நாளைக்கு தெளிவா உங்களுக்கு சொல்றேன். தெளிவா சொன்னாலும் குழப்பமா தான் இந்த மனம் எடுத்துக்கும். அதனால நான் குழப்பமா சொன்னா அட்லீஸ்ட் தெளிவாவாச்சும் எடுத்துப்பீங்க. நீங்கன்னு சொல்லி தான் நான் குழப்பமாவே சொல்லுவேன் எப்பயுமே. புரியுதுங்களா? இங்க குழப்பம், தெளிவுன்றதே உங்ககிட்ட தான் இருக்குது. சொல்றவர்கிட்ட இல்ல. அத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த எப்படி குழப்பமா பார்க்குறோமா, சரியா பார்க்குறோமான்றது நம்ப மனம் எப்படி இருக்குதுன்றத பொறுத்து தான். நம்ப எப்படி செய்திய நெறைய எப்படி சேகரிச்சு வச்சிருக்கோமோ, அதன் அடிப்படையில தான் அது பார்க்குது. வாழ்க்கைய மாத்திடணும். சும்மா இன்னும் சரி இந்த கிளாஸுக்கு 1 மாசம் போனோம். சரி இன்னும் சரிப்பட்ட மாரி தெரியல. சரி வேற எங்கனா வாய் வைப்போம். அப்படி கிடையாது. இங்க வாய் வச்சுட்டீங்கல்ல, இங்க காத வச்சுட்டீங்கல்ல, சரியாயிடணும் உங்க வாழ்க்கை. அதுதான் நீங்க எங்க போனாலும் சரியாவாதுன்றது தான் உண்ம. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இன்னும் 4, 5 பேர தேடி கண்டுபிடிச்சு ஒரு சூப்பர் அவரு சூப்பர் கீப்பர்லாம் கிடையாது. நீங்க மாறணும். நீங்க அதுக்காக வேல பார்க்கணும். உங்கள கவனிச்சாகணும். கவனிக்கிறவர் கூட இருக்கணும். புரியுதுங்களா? மாத்தி ஆவணும். உங்க வாழ்க்கை நல்லபடியா ஆகணும். இந்த உலகம் உங்களுக்கு எளிமையா கிடைக்கணும். சாதாரண வாழ்வு நீங்க வாழணும். இந்த உலக பொருட்கள்லாம் உங்க காலடியில மிதிப்படணும்னு நினைப்பு இருக்குதா உங்களுக்கு? நான் காசு மேல நடந்து போணும். என் கால்ல செயின்லாம் மிதிப்படணும். அப்படின்னு உங்களால நினைக்க முடியுமா? தங்கம்லாம் என் கால் கீழ இருக்கணும். தங்க கட்டி மேல நடக்கணும். தங்க செருப்பு போடணும். இப்படிலாம் நினைக்கவே முடியலல்ல. நினைங்க அது நடக்கும். தங்க செருப்பு என்னால போட முடியுமான்னுலாம் கேட்காதீங்க. நடக்கும். இது சும்மா அந்த தங்கம்லாம் இங்க சும்மாம்மா. சும்மா. சொல்லுது பாருங்க. சும்மா அதெல்லாம். அதெல்லாம் ஒரு உலோகம் அவ்வளோதான். அது 1,00,000 விலை வச்சிருக்காங்க அவ்வளோதான். உங்க காலுக்கு அது செருப்பாகணும்னா ஆகும். நினைப்பு இருந்தா போதும். அந்த நினைப்புன்ற முயற்சிய தான் உங்களால செய்ய முடியல. ஒழுங்கான நினைப்ப கொண்டு வரதுக்கே ஒரு குழப்பம் தான் உள்ளுக்குள்ள இருக்குதே தவிர, ஒரு கிளாரிட்டியான நினைப்ப கொண்டு வரதுக்கு தான் முயற்சி தேவ. அதுக்கப்புறம் செயல் தன்னால நடந்துரும். புரியுதுங்களா? அதனால நீங்க யார் கூட இருக்கிறீங்களோ, அவங்களாவே நீங்க மாறுவீங்க. அதனால நீங்க எதுவா மாறணுமோ, அதுக்கு யார் தகுந்த நபரோ, அவங்க கூட அதிகமா இருங்க. உங்க மனம் அத அப்படியே கிரகிச்சுக்கும். நீங்க நன்மக்களோட இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை நல்லாயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்க கூட இருந்தா நல்லாயிடும். சொல்ல புரியுதா? அவங்க கூட இருந்தா நல்லாயிடும். நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், என் ஞானாசிரியரின் காலடியில போய் உட்காந்துக்கிறது தான் என் வேலையே. வேற எதுவும் அங்க பேசுறதெல்லாம் வேலை கிடையாது. சும்மா அவர் கூட இருக்கிறது தான். சும்மா அப்படியே இருக்கிறது தான். அவர பார்க்கறது தான். அதுதான் வேலை. வேற வேலையே கிடையாது. நான் பெருசா வேலையும் வேற எனக்கு எந்த வேலையும் கிடையாது. இதான் வேலை. சும்மா இருக்கணும். அவ்வளோதான். எல்லா அதிசயங்களும் உங்கள் வாழ்வில் நிகழும். இப்ப நான் சொன்னேன்ல, விருப்பங்களில் வாழணும், படைக்கும் திறனுக்கு வரணும். வரணும் நீங்க. இன்னும் 5 வருஷம் கிளாஸ் கேட்டுன்னே இருக்கக்கூடாது. வரணும். நீங்க வாழ்க்கையில நீங்க இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்க செய்ற எல்லா முயற்சிகளும் வீண் தான். உங்களுக்காக நீங்க முயற்சி செய்யணும். படைப்புல நீங்க நினைப்பில் நிகழ்த்தணும் நீங்க. வரணும் அதுக்காக. வரலன்னா நீங்க வேஸ்ட்டுன்னு தான் அர்த்தம்.
கிளாஸுக்கு போய் போய் எங்கே வேணாலும் போகலாம். எந்த முட்டு சந்தில் வேணாலும் போய் முட்டிக்கலாம். அங்கே எந்த வழியும் கிடைக்காது. தயவுசெய்து இதை செய்யுங்க. நாளைக்கு வாங்க. நாளைக்கு நிறைய பேசுவோம். இறைவன் நாடினால். நல்லது. இறைவன் அருளால் சாந்தமும் சமாதானமும் எல்லாருக்கும் அதிகரிக்கட்டும். இறைவன் போதுமானவன்.